வேலாயுதம் அவர்கள் தயாரிச்சிருக்காரு. பட் அவர் வந்து என்கிட்ட கதை இந்த படத்தை வந்து சொல்லும் போது நான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இப்படி ஒரு கதையை அவர் தேர்ந்தெடுத்ததுக்காகவே அவர் முதல்ல வந்து நன்றி சொல்லணும், வாழ்த்துக்கள் சொல்லணும். ஒரு புது தயாரிப்பாளர் இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுத்து பண்ணணும்னு நினைச்சது வந்து அவருக்கு உண்மையாகவே அவருக்கு வந்து நம்ம வாழ்த்து சொல்லலாம். அந்த இயக்குனரும் அந்த கதையை வந்து மிக நேர்த்தியாக பண்ணியிருக்காரு. இங்கே வெற்றி தோல்வியெல்லாம் வந்து சகஜம். ஒரு படம் எடுக்கிறோம், உடனே அது நம்ம வெற்றி பெறணும்னு 1 கோடி கலெக்ஷன் ஆகும் அப்படின்றதெல்லாம் வந்து தாண்டி நம்ம வந்து நம்ம சிறப்பாக நம்ம வேலையை சிறப்பாக செஞ்சுருக்கோமா அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அது ரசிகர்கள்ட்ட போகும்போது அது எப்படி அவங்க வந்து ஏற்றுக்கிறோம் செய்யலாம், ஏற்றுக்காமல் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும். ஸோ அதை பொறுத்து தான் வெற்றி தோல்வியும் தீர்மானிக்கப்படுது. வெற்றி பெற்ற படங்கள் வந்து பெரிய படம்னு சொல்கிறோம், தோல்வி பெற்ற படங்கள் சின்ன படங்கள்னு சொல்கிறோம். மற்றபடி பட்ஜெட்டை வச்சுலாம் எந்த படமும் பெரிய படம் சின்ன படம்லாம் இல்லை. சிறிய படங்களே இன்னைக்கு பெரிய கலெக்ஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன பொறுத்தவரை நான் வேலாயுதம்னு சொன்னது என்னன்னா, இங்கே வர தயாரிப்பாளர்கள் 90% என்னன்னா ஒரு படம் எடுப்பாங்க, அந்த படத்தில் அவங்களுக்கு நிறைய கசப்பான அனுபவங்கள் இருக்கும். அந்த படம் வந்து நிறைய வேதனைகள் பெற்றிருப்பாங்க, பொருளாதார இழப்பு இருப்பாங்க. ஆனால் அது ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும். அந்த அனுபவம் வந்து அவங்களுடைய முதலீடு. அப்போ என்ன பண்ணால் நம்ம விட்ட இடத்துல தான் பிடிக்க முடியாது, வெளிச்சம் இருக்குன்றதுக்காக வெளியில் போய் தர முடியாது. அப்போ நம்ம தொலைச்ச இடத்துல தான் தேடணும். நம்ம அந்த சினிமாவில் தான் விட்டுருப்போம். நம்ம இந்த அனுபவத்தை அடுத்ததுக்கு, ஏன்னா அனுபவமே இல்லாமல் ஒரு தொழில், அனுபவமே இல்லாமல் ஒரே தொழில் வந்து தயாரிப்பாளர் தொழில் தான். பணம் இருக்குன்னா வந்து படம் எடுக்கலாம், யாராவது ஒருத்தர் அதை கூப்பிட்டு வந்துடுவாங்க, கூப்பிட்டு வந்து படம் எடுக்க வச்சுட்டு நம்ம வந்து அந்த பணத்தை போட்டு திரும்ப ரிலீஸ் பண்ணும்போது அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் வேலாயுதனை வந்து தைரியமாக ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கான்றது வெற்றி. உண்மையாகவே நீங்கள் உள்ளக்கி. ஏன்னா வந்து இப்படி ஒரு படத்தை எடுத்து ரிலீஸுக்கு கொண்டு வந்து தான் நீங்கள் சேலஞ்ச். படத்தை எடுக்க எல்லாரும் எடுத்துடலாம், அப்போ இப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை வந்து அவர் சிறப்பாக வந்து செஞ்சிருக்காரு. அவருக்கு இந்த படம் வெற்றி படமாக வேணா தொடர்ந்து ஒரு தமிழ் சினிமாவில் தொடர்ந்து அவர் பயணிக்கிறேன். ஏன்னா கோபமே படாமல் அவரை நான் கோவப்பட்டு அவர்கிட்ட நான் ஒரு 6-7 மாசமா பார்க்குறேன், கோவப்பட்டு பார்த்ததே கிடையாது. சிரிச்ச மணிக்கே இருப்பார், எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் சிரிச்ச மணிக்கே இருப்பார். ஸோ இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள்லாம் தமிழ் சினிமாவுக்கு தேவைப்படுது. இந்த படத்தில் நடித்த லிங்கேஷாக இருக்கட்டும், சுரேஷ் மேனன் சாராக இருக்கட்டும், அவர்நிதியாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்களுடைய பாத்திரம் வந்து தெளிவாக பண்ணியிருக்காங்க. நான் சின்ன பையன் உட்பட எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவர்நிதி மிக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்ன ஒரு வருத்தம்னா, அந்த அவர்நிதி வந்து இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. அது தொடர்ந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சாவக்கேடு ஆயிடுச்சு, ப்ரமோஷனுக்கு வரமாட்டோம் அப்படின்றது. அந்த அபர்நிதியை வந்து நாங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரமோஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கால் பண்ணி கூப்பிட்ட போது தயாரிப்பாளர் கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டதுக்கு வந்து அவங்க நான் வரமாட்டேன், எனக்கு ப்ரமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. இது புதுசாக இருக்குது, ப்ரமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணுன்ற புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி என்கிட்ட சொன்னாங்க. நான் உடனே அந்த பொண்ணுகிட்ட வந்து நான் அடித்து பேசுகிறேன், இந்த மாதிரி வந்து பப்ளிசிட்டிக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும், இங்கே வந்து சினிமா வந்து இருக்க நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. ஒருத்தர் வந்து ஒரு படத்தை எடுத்து ரிலீஸுக்கு கொண்டு வரான்றது பெரிய விஷயம். அப்போ நீங்கள் பப்ளிசிட்டி நீங்கள் வரணும்ல, நீங்கள் வராமல் இருக்கிறது நியாயம் இல்லை அப்படின்னு மாதிரி சொன்னோம். இல்லை நான் வர முடியாது. ரெண்டாவது அவங்க 2-3 கண்டிஷன் வச்சாங்க, அதெல்லாம் சொன்னால் பெரிய கான்ட்ரவர்சி ஆகிடும். அவங்க வச்ச கண்டிஷன்ஸ்லாம் வந்து நான் ஸ்டேஜில் யாரோட உட்காரணுன்ற வரைக்கும் அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. உட்கார ஸ்டேஜில் இவங்கெல்லாம் தான் உட்காரணும், எனக்கு ஈக்குவலானவங்க தான் உட்காரணும் அப்படின்ற வரைக்கும் பேசுகிறாங்க. எனக்கு பயங்கர கோபம் ஆயிடுச்சு. என்ன இப்படி பேசுறாங்க, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்ன ஏதுன்னே தெரியாம இப்படி பேசிட்டு இருக்காருன்னா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்களுக்கு வந்து நான் சொல்றது புரியல, நீங்க வேணா நடிகர் சங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி வந்து இந்த படத்தை வந்து எனக்கு கூப்பிட ப்ரொமோஷன் கூப்பிட்டாங்க, நான் வரமாட்டேன்னு சொல்றேன், என்ன பிரச்சனையா இருந்தாலும் பேசுவோம், நீங்க நடிகர் சங்கத்துல சொல்லுங்க அப்படின்னு. இவரும் தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து உங்க தயாரிப்பாளர் சங்கம் கூப்பிட்டுருக்காங்க, அவங்க வரலைன்னு நினைக்கிறேன், அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்ப நடிகர் சங்கத்துல நீங்க சொல்லுங்க மாதிரி, நடிகர் சங்க உறுப்பினரே இல்லைன்றாங்க அவங்க. சரி வேற இவங்களை என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி, நீங்க வர்றீங்களா வரலையா அப்படின்னு. நான் முடியாது சார், எனக்கு 3 லட்சம் ரூபா கொடுத்தா நான் வர்றேன் பப்ளிசிட்டிக்கு, இல்லைன்னா வரமாட்டேன். ரொம்ப நன்றி, நீங்க வாங்கிங்க, உங்களுக்கு 3 லட்சம் ரூபா கொடுக்குறதா நாங்கள் வேற மாதிரி பப்ளிசிட்டி பண்ணிக்கலாம், விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்புறம் 2 நாள் பொறுத்து கால் பண்ணாங்க, சாரி சார் நான் தெரியாம பேசிட்டேன், அன்னைக்கு நீங்க யாருன்னு தெரியாம பேசிட்டேன், சாரி நான் மன்னிச்சுங்க, நான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வர்றேன், நான் ப்ரமோஷன்ஸ்க்குலாம் வரேன். இருக்குங்க சாரி பரவாயில்ல, நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. அந்த இயக்குனர் வந்து புதுசா படம் பண்றாரு, உங்களோட நிறைய கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க, நீங்க கொஞ்சம் ஃபெமிலியரான ஆளு, வந்தீங்கன்னா உங்க சப்போர்ட் கொஞ்சம் யூஸா இருக்கும், வாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்க வரலன்னு நினைக்கிறேன். என்ன சொன்ன, உங்கள்கிட்ட ஏதாவது பேசினாங்களா? அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ட்டாங்களா? ரைட்டு, அப்படியே இருக்கு சொல்லுங்க, அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லேயே இருக்கட்டும், உள்ள வர வேணாம். தமிழ் சினிமாவுக்கு இப்படிப்பட்ட நடிகைகளே தேவையில்லை, அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷனே இருக்கிறது தமிழ் சினிமாவுக்கு நல்லது. ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் வந்து காயப்படுத்திட்டு பணம் போட்டு படம் எடுத்தவங்களை காயப்படுத்திட்டு அவங்க தமிழ் சினிமாவுக்கு வந்து என்ன பண்ண போறாங்க, அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷனே அப்படியே இருக்கட்டும். அது இதை கூட இங்க எதுக்கு சொல்றேன்னா, மற்ற தயாரிப்பாளர்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன்.
ஒரு நடிகைகள் எப்படி இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சொல்றேன். கோமல் சர்மா அந்த படத்தில் நடிக்கல, கூப்பிட்டுருக்காங்க, அந்த வந்திருக்காங்க. நமிதா அவங்க பிஸிலையும் கூப்பிட்றாங்க, வந்திருக்காங்க. ஸோ ப்ரமோஷனுக்கு வரலைன்னா என்ன ஆக்டிவிட்டின்னு தெரியல. இது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. அப்புறம் எல்லாரும் என்னை பற்றி சொன்னாங்க, நான் வந்து படம் சரியான படங்கள் அப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து அண்ணன் வேலைதானே வந்து நம்ம ஊருக்காரு, சரி அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றார். ஏதாவது நல்ல படங்கள்னா நமக்கு வந்து சமீபத்தில் நான் மீரா கேதுவனோட படம் பார்த்தேன், மிகச்சிறந்த படம். இப்போ சொல்கிறேன், எழுதி வச்சுங்க. அந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து படம் பெருசாக பேசப்படும். அந்த மாதிரி ஒரு படம் எனக்கு ஒரு படம் பிடிச்சதுன்னா எனக்கு அந்த படம் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு எனக்கு மனசுக்குள்ள ஒரு ஜெயிக்கிறோம் தோக்குறோம்லாம் தாண்டி எனக்கு கதை பிடிக்கணும். ரெண்டாவது அந்த படத்தில் ஏதாவது ஒரு கருத்து இருக்குன்னா பண்ணுவேன், இல்லைன்னா வந்து அது எனக்கு பெருசாக நாட்டம் போகாது. அப்படிதான் நான் பண்ணுறது. அப்படி பார்க்கப்பட்ட படங்கள்ல இந்த நாற்கரை போறேன் எனக்கு வந்து இதில் பேசக்கூடிய அரசியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு விஷயம். நான் மிக மிக அவசரத்தில் சொன்ன மாதிரி அந்த கண்டென்ட் மாதிரி இதுலேயும் இந்த விஷயம் வந்து இது வரைக்கும் யாரும் தொடாத ஒரு ஏரியாவை தான் அந்த இயக்குனர் தொட்டிருப்பாரு. அதை நேர்த்தியாக கைவிச்சிருவாரு. ஸோ அதனால இந்த படத்துக்கு வந்து நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த படத்துக்கான வேலைகளை ஆரம்பிச்சான். தயாரிப்பாளர்கள் முக்கியம் அப்படின்லாம் எல்லாரும் பேசலாம். இன்னைக்கு ஈவினிங் எனக்கு ஏற்பட்ட ஒரு கதை, இவங்கெல்லாம் இதில் பேசும்போது எனக்கு மைண்ட்ல ஃபுல்லாக அதான் ஓடிக்கிட்டு. இன்னைக்கு சாயந்தரம் ஏற்பட்ட ஒரு கதப்பான அனுபவம். சமீப காலம் பார்த்தீங்கன்னா நான் பத்திரிகையாளர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல நண்பர்கள், எல்லாருமே என்னுடைய சகோதரர்கள், எல்லாரும் நான் நெருங்கி பேசக்கூடிய எல்லாருமே நேரடியாக பேசக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே. எனக்கு இங்க இருக்க பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருமே நேரடி தொடர்பில் இருக்கவங்க, எல்லாருமே அண்ணன் தம்பியா பழகக்கூடிய ஒரு சமீப காலமா ஒரு வார இதழில் வந்து தொடர்ந்து வணங்கான பத்தி தவறான செய்தி வந்துகிட்டே இருந்தது. எனக்கும் பாலண்ணனுக்கும் பிரச்சனை, பாலண்ணனுக்கு எனக்கும் பணத்தினால பிரச்சனை என்ன சொல்றாங்க. கடந்து போயிருது. என்ன பஞ்சாயத்து? ஒருவேளை பஞ்சாயத்து இருந்தா நீங்களே வந்து தீர்த்து வச்சுட்டு போயிருங்க. எங்க 2 பேருக்கு ஏதாவது பஞ்சாயத்துனா சரி பரவாயில்ல, நீங்களே வந்து தீர்த்து வச்சுட்டு போயிருங்க அப்படின்னு கூட எனக்கு நுழைந்து வந்து எதுக்கு எழுதுறாங்க அப்படின்னு. இந்த இது பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு சாயந்தரம் அதே பத்திரிகையில இருந்து ஒரு இன்டர்வியூவா வந்திருந்தாங்க. அதே வார இதழ், ஒரு முன்னணி வார இதழ் இன்டர்வியூவா வர்றாங்க. அந்த பத்திரிகையில பணியாற்ற அத்தனை பேருமே என்னுடைய நண்பர்கள். அவங்க வச்ச கேள்வி வந்து எனக்கு உண்மையாவே வந்து மிகப்பெரிய ஒரு கோபத்தை. முன்னால எப்படி நீங்க பத்திரிகையாளர் எங்களுக்கு கேள்வி வைப்பீங்க, ஒரு கேள்வி கேட்பீங்க, நாங்க பதில் சொல்லுவோம், அதுக்கு ஒரு துணை கேள்வி கேட்பீங்க, அந்த என்னோட பதில இருந்து ஒரு துணை கேள்வி கேட்பீங்க. இதெல்லாம் வந்து ஜேர்னலிஸ்ட், இவங்க வந்து பத்திரிகையாளர்கள். அந்த தரத்துல தான் என்னை பத்திரிகையாளர்கள். ஆனா ஒரு கேள்வி கேட்போம். நான் ரவி பெர்னாட் சார்லாம் வந்து அவ பார்த்து பிரமிச்சிருக்கேன் அவரோட கொஸ்டின்ஸ்லாம். அப்படி நான் பத்திரிகையாளர் வந்து ரொம்ப நேசிக்கக்கூடிய. ஏன்னா எனக்கு சோசியல் மீடியால யாராவது ரொம்ப அழகா எழுதியிருந்தாங்கன்னா ஆர்டிகல் எழுதினா, கவிதா பாரதியின் ஆர்டிகளுக்குலாம் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி எனக்கு ஒரு சோசியல் மீடியா அந்த ஃபேஸ்புக்ல வந்து நிறைய பேரை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். நான் அவங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்குறேன், அதெல்லாம் கிடையாது, நான் ஃபாலோ பண்ணுவேன் அவங்க என்ன எழுதுறாங்க. அப்ப ஒரு இன்டர்வியூ வந்திருக்காரு. இன்டர்வியூ வரும்போதே ஒரு 15 கொஸ்டின் வச்சிருக்காரு. இப்ப எல்லாம் வந்து கொஸ்டின் வந்து கேட்கறது எழுதிட்டு வந்துருது, ஆபீஸ்ல உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்துருது. வந்துட்டு அந்த கொஸ்டினை வச்சுட்டு ஒவ்வொரு கேள்வியா வந்து கேட்ட கேள்வி எல்லாமே அமைச்சரா இருந்தது, எல்லாத்துக்கும் பதில் சொன்னேன். கடைசியா ஒரு கேள்வி கேட்டாரு, பாலாவை வச்சு படம் எடுத்தவங்க எல்லாம் ரோட்டுக்கு போயிட்டாங்க, நீங்க எப்ப ரோட்டுக்கு வரீங்க? எனக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. பாலா வச்சு படம் எடுத்தவங்க ரோட்டுக்கு வந்துட்டாங்க, நீங்க எப்ப ரோட்டுக்கு வரீங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்க வேண்டிய கேள்வியா இது? நான் இதே கேள்வியை திரும்பி அந்த பத்திரிகையாளர் கேட்டேன்னா, உங்களை மாதிரி பத்திரிகையாளர்லாம் வச்சுட்டு இருக்கிற அந்த வார இதழ் அவர் என்னைக்கு ரோட்டுக்கு வருவாரு அப்படின்னு கேட்டேன்னா இது எப்படி இருக்காங்க? எனக்கு ரொம்ப இன்னைக்கு இந்த மேடையில நான் வந்து உட்கார்ந்து இருக்கும் போது எனக்கு மைண்ட்ல தான் ஓடிட்டு இருந்துச்சு. இவங்க எல்லாம் பேசும்போதுதான் எனக்கு வந்து அந்த செய்தி மட்டுமே மைண்ட்ல ஓடிச்சு. எப்படி இப்படி கேட்கிறாங்க? ஒரு படத்தை கோடிக்கணக்கில் போட்டு எடுக்கிறோம், ஒரு 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 தகுதியான ஒரு கேள்வி இல்லாம அப்படி வந்து நீங்க எப்ப ரோட்டுக்கு வருவீங்க அப்படின்னு கேட்டா இது என்ன கேள்வி? இது எப்படி இதை ஏத்துக்கிறது என்னன்னு எனக்கு தெரியல. இனிமேலாவது அந்த பத்திரிகை, நான் பேர் நாகரிகங்கிறது அந்த பேர் சொல்ல கூட விரும்பல, இனிமேலாவது அந்த பத்திரிகை பணிபுரிவர்களும் சரி, அந்த பத்திரிகை நிர்வாகமும் சரி, கொஞ்சம் உங்க செய்தியாளர்கிட்ட கொஞ்சம் அனுபவமான கேள்விகளை கேட்க சொல்லுங்க. ஏன்னா இது எங்களை காயப்படுத்துது. எவ்வளவு வழி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கோடிக்கணக்கில் பணம் போட்டு நிக்கிறோம் நாங்க, எப்ப நீங்க ரோட்டுக்கு வருவீங்க கேட்கறது. அதே கேள்வி நீங்க வேற மாதிரி கேட்கலாம். பாலா வச்சு படம் எடுத்தவங்க எல்லாம் ரோட்டுக்கு வந்துட்டாங்க ஏற்கனவே அப்படின்னு ஒரு டாக் இருக்கு, இதை பத்தி இந்த விமர்சனத்தை பத்தி நீங்க என்ன கேட்கறீங்கன்னா அது நியாயமான கேள்வி. நீங்க எப்ப ரோட்டுக்கு வருவீங்க கேட்கறது என்ன கேள்வின்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது என்னுடைய ஆதங்கம். ஆக்சுவலா வந்து நீங்க எல்லாம் என்னுடைய நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் கூட நண்பர்கள், உங்க மேல மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்கேன், உங்களோட நண்பரா பழகிறேன். என்னோட ஆதங்கத்தை சேர்றேன். எனக்கு வந்து இவங்க எல்லாம் பேசும்போது எனக்கு மைண்ட்ல அதான் ஓடிட்டு இருந்துச்சு.
என்ன இப்படி கேட்டாங்க. எனக்கு வரும்போது அதுங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வரும்போது நான் அப்பவும் நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போறேன் அப்படின்னு சொல்றேன். இல்ல ஒரு 10 நிமிஷம் தானே உட்காந்து முடிச்சு போயிருங்கன்னு சொன்னோன்னே சரி அப்பவும் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஓகே நம்மளை மதிச்சு ஒருத்தர் வர்றாங்க கொடுப்போம்னு சொல்லி கொடுக்கும்போது கேட்டு எனக்கு ரொம்ப ஹேர்ட் ஆயிடுச்சு. எனிவே இந்த நாற்கர் போர் படத்துல வந்து பணியாற்றின அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து ஒரு மிகச்சிறந்த படமா வந்தேன். இதில் பேசப்பட்ட கருத்துக்கள் வந்து விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்துக்கள். இது வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்துக்கள். ஸோ அந்த படம் வந்து வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வந்திருந்த அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை விடைபெறுகிறேன். நன்றி. நிறைய பேர் யோசிப்பாங்க எனக்கு ஒரு 5 கோடி கொடுத்தா படம் பண்ணிடுவேன், படம் பண்றதுக்கு என்ன இருக்கு, பணம் தானே. பணம்ன்றது வந்து பிரைமரி. பட் when it comes to படம் அப்படின்னு எடுக்க போகும்போது வர்றது ஃபர்ஸ்ட் டீம். ஸோ ஐ கங்க்ராச்சுலேட் ஃபுல் வெற்றிஸ் டீம். ஏன்னா வெற்றியோட பேர்லயே வெற்றி இருக்கு. ஸோ அங்கிருந்தே வெற்றி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த படம் ஆல்ரெடி சக்சஸ் என் பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது வந்து எப்போ வந்து ஒரு படம் பார்த்து ஒரு ஹைலி சக்சஸ்ஃபுல் ப்ரொடியூசர் நிறைய எஸ்டாப்ளிஷ்டோட ஸ்டார்ஸோட பண்ணியிருந்த ஒரு ப்ரொடியூசர் வந்து முன்னாடி வராரோ இது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு, அதுவும் ஒரு சக்சஸ் இண்டிகேஷன் தான். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் சுரேஷ் காமாட்சி சார். இது வந்து ஜஸ்ட் மேடையில வந்து சொல்றதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. உங்க மாதிரி நீங்க வந்து இது இன்ஸ்பிரேஷன். உங்களை பார்த்து நிறைய ப்ரொடியூசர்ஸ், தமிழ் ட்ரேட் தெரிஞ்ச நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து வரணும். இதுக்கு நான் ஏன் இவ்வளவு ஸ்பெசிபிக்கா சொல்றேன்னா, நாங்களும் ப்ரொடியூஸ் பண்ணி அது எப்படி கொண்டு போனோம்னே தெரியல இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் கூட. ஸோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஒரு அப் அண்ட் டவுனா டே அவுட் மாறுதோ, இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் பேசுவோம், நாளைக்கு அந்த விஷயம் இங்க இருக்காது. ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். வெளியில போய் நம்ம ஈஸியா பணம் பண்ணி எடுக்கிறது ஈஸி. பட் இங்க வந்து அதுக்கான கைடா இருந்து ஒரு காமாட்சி சார் வந்து இந்த படத்தை எடுத்து அடுத்து வந்து நாளைக்கு ஆகஸ்ட் 9th ரிலீஸ் பண்றாருன்னா இட்ஸ் கோனா பி 100% சக்சஸ். ஐ விஷ் தி என்டையர் டீம், விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். லிங்கேஷ், டோன்ட் வரி. நீங்க எல்லாம் எத்தனை விஷயம் சொல்லியிருக்கீங்களோ, அசிஸ்டன்ட், ஏடி, கேமராமேன், டைரக்டர், ஃபைட், ஸ்டண்ட்ஸ் எல்லாமே நானும் பார்த்துருக்கேன் ரியலிஸ்டிக்கா. ஸோ திஸ் இஸ் என்ஜாயிங் த ஒரு ப்ராசஸ். அடுத்து நமக்கு பெரிய லெவல்ல போகும்போது நம்மளுக்கு இதுதான் ஒரு லைக் வில் ஹெல்ப் ஃபார் மோர் கிரியேட்டிவிட்டி, மோர். எப்பயாவது நம்ம வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் வரும். பட் இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் ஃபியூச்சர்ல பம்ப் பண்றதுக்கு. உங்களுக்கு அற்புதமான காஸ்ட் டீம் இருக்கு. சுரேஷ் மேனன் சார் ஹைலி டேலண்டட் சார், டீம், எவ்ரிபடி இன் திஸ் லைக் ஆர்ட்ல இருந்து மியூசிக்ல இருந்து எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. ஐ விஷ் தி என்டையர் டீம் மை ஹோல் ஹார்ட்டட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சோ மச். எல்லாருக்கும் மாலை வணக்கம். சௌக்கியமா எல்லாம்? நான் என்ன சொல்றேன், நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு அவ்வளவு பெரிய டிமாண்ட் ஒன்றும் கிடையாது. அவருக்கு என்ன வேணும், படம் வேணும்னா அந்த படம்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும். ஆனா ஏதாவது சோஷியல் மெசேஜ், ஃபேமிலிக்காக ஹார்ட் டச்சிங் ஏதாவது அந்த மாதிரி சப்ஜெக்ட் தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம். உங்களுக்கு 100 கோடி ரூபாய் பட்ஜெட் வேணாம். உங்களுக்கு டெஃபினெட்லி ரொம்ப மிக பெரிய மியூசிக் டைரக்டர் கூட தேவையில்லை. இல்லைன்னா people who charge 500 crore rupees for direction அந்த மாதிரி யாரும் தேவையில்லை. ஏதாவது நல்லா இந்த மாதிரி ஸ்டோரி லைன், ஹார்ட் டச்சிங், ஆனா ரியல் மெசேஜ் இருக்கும். அந்த மாதிரி கதை நம்ம தமிழ்நாடு மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டம். அண்ட் நான் நினைக்கிறேன் சுரேஷ் காமாட்சி சார், உங்களுக்கு ஏற்கனவே நான் வாழ்த்துக்கள் சொல்றேன். ஏன்னா இந்த டைம் நம்ம நாட்டுல இப்போ ஸ்போர்ட்ஸ் செக்டர்ல ரொம்ப ப்ரோக்ரஸ் இருக்கு. நீங்க தான் பாருங்க, 15 வருஷம் முன்னாடி 10 வருஷம் முன்னாடி அவ்வளவு பெரிய ஸ்போர்ட்ஸ் ஆளு நம்ம நாட்டுல இல்ல. எவ்ரிபடி நியூ சச்சின் தெண்டுல்கர், கபில் தேவ் அண்ட் ஷானியா மிர்சா, அவ்வளவுதான். ஸ்போர்ட்ஸ் செக்டர்ல அவ்வளவு growth கிடையாது அந்த டைம்ல. ஆனா இப்போ 10 வருஷத்துல நீங்க பாருங்க, இப்பதான் ஒரு பொண்ணு மனு பாக்கர் ஒலிம்பிக்ஸ்ல நமக்காக கோல்டு மெடல் வாங்கிட்டு இப்போ 2 மெடல்ஸ் அவர் வின் பண்ணிட்டு ஏற்கனவே நமக்காக. பிரக்னானந்தா நம்ம தமிழ்நாடோட ஒரு ப்ரைட், நம்ம தமிழ்நாடு மக்களுக்காக, நம்ம ஸ்டேட்காக. பிரக்னானந்தா செஸ் சாம்பியன், விஸ்வநாதன் ஆனந்த்
இந்த மாதிரி ரொம்ப மிகப்பெரிய லிஸ்ட் இருக்கு. ஏன் அது இப்பதான் போயிட்டு இருக்கு? ஏன்னா பிகாஸ் இப்போ ஸ்போர்ட்ஸ்க்காக ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, நிறைய ஸ்கோப் இருக்கு. ஸோ ஒரு வேலை உங்களுக்கு கூட உங்க சொசைட்டில உங்க ஃபேமிலியில யாரோ ஒருத்தர் தெரியும், ஒரு பேபி ஒரு குழந்தை அவருக்கு ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கண்டிப்பா அவருக்கு என்கரேஜ் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ், காட் பிளஸ் யூ, ஸ்போர்ட்ஸ் வில் மேக் அ பர்சன் வெரி டிசிப்ளின்ட். ஒரு வாட்டி நீங்க வாழ்க்கையில டிசிப்ளின் ஆகும், அதுக்கப்புறம் வேற எல்லாம் மேட்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்லி சார்ட் அவுட் ஆகும். ஸோ ஸ்போர்ட்ஸ் மெகா பெரிய ஒரு பெனிஃபிட். யூ வில் பிகம் வெரி ஃபிட்னஸ் ஃப்ரீக், யூ வில் பிகம் டிசிப்ளின் அண்ட் அதுக்கப்புறம் வாழ்க்கையில கொஞ்சம் எல்லாம் ஈஸியா வரும். ஸோ ஐ திங்க் ஸ்போர்ட்ஸ் நம்ம எல்லாம் குழந்தைகளுக்காக ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க இருக்க எல்லாம் ஜேர்னலிஸ்ட், அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட். இப்போ நான் ஒரு இல்ல 2 வாட்டி இந்த கேஸ் என் ரொம்ப க்ளோஸ் பர்சன்ல பார்த்தேன். இங்க உங்க பாக்கெட்ல இந்த சைட்ல போன் போடாதீங்க, தயவு செஞ்சு போடாதீங்க. இங்க இருக்கு அவர் 90% நீங்க எல்லாம் இங்கதான் போன் போட்டுட்டு இருக்கீங்க உங்க பாக்கெட்ல. உங்களுக்கு நிஜமா தெரியாது இந்த ரேடியேஷன் உங்க ஹார்ட் பிளாக்கேஜ்காக, உங்க ஹார்ட் அட்டாக்காக ரொம்ப மிக பெரிய காரணம். சோ தயவு செஞ்சு எங்க பாக்கெட்ல போடாதீங்க. வேணும்னா ஒரு பவுச் இப்படி கிராஸ் பாடி போடுங்க, ஏதாவது ஆப்ஷன் பாருங்க. உங்க எல்லாருக்கும் உங்க ஃபேமிலியில எல்லாம் லவ் பண்ற. ஸோ வி ஹாவ் டு லிவ் ஹெல்தி அண்ட் பியூட்டிஃபுல்லி ஃபார் அவர் ஃபேமிலி. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள். ஏற்கனவே எவ்வளவு அழகான ஒரு ஸ்கிரிப்ட் கண்டுபிடிச்சு நீங்க இதை ஷூட்டிங் பண்ணி இது இப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க. இந்த மாதிரி சப்ஜெக்ட் அவ்வளோ ஈஸியா ஷூட்டிங்காக அப்புறம் ரிலீஸ்க்காக அவ்வளோ ஈஸி இல்லை. ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப ஹார்ட் டச்சிங் சப்ஜெக்ட் இருக்கு. ஸோ ஃபுல் காஸ்ட் எல்லாருக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட், நல்வாழ்த்துக்கள். நன்றி.